Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீங்களா ஏதோ அதை ஏற்றும் போறீங்களா ஏற்றும் போங்க, என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணாதீங்க, அவளை விட்டுருங்க சாமி, நீங்க தேவை வந்து ஏற்றும் போங்கன்னு சொல்லிட்டு சாமி. அதிகாலை 3 மணி அளவில் இரத்த காயத்தோடு முதியவர் ஒருவர் வீட்டின் பீரோவின் மேல் ஏறி நின்று ஓட்டை பிரித்து யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கூச்சலிட்டுள்ளார். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் இரவு பணியில் இருந்து மகனை அழைத்து வர வெளியே வந்தபோது முதியவரின் குரலை கேட்டு பதறி அடித்துக் கொண்டு சென்றுள்ளார். பின்னர் பூட்டியிருந்த கதவை திறந்து என்ன நடந்தது என கேட்டபோது முதியவர் சொன்ன தகவல்கள் திடுக்கிட வைத்துள்ளது. என்னடா ஓரே இருக்கணும், இந்த அம்மா ஒரு கூப்பிடுறான், அண்ணா எங்களை அடிச்சு போட்டு உள்ள பூட்டாங்கன்றாங்க. பூட்டு வரும்போது என்னம்மா கது திறந்துட்டுக்குதான்றா, இல்லைன்னா எங்களை உள்ள வச்சு பூட்டாங்க. நான் சொல்லுவேன் தான் போய் கது நான் திறந்து விட்டு பார்த்தா வெளியே வந்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 65 வயதான தெருக்கூத்து கலைஞர் கணேசன். இவரின் 3 மகன்களும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருவதால் கணேசன் உடல்நிலை சரியில்லாத தனது மனைவி அலமேலுவோடு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் முகமூடி மற்றும் உள்ளாடை மட்டும் அணிந்த 3 மர்ம நபர்கள் பூட்டியிருந்த கதவின் தாழ்பாளை உடைத்து கணேசனின் வீட்டிற்குள் சென்றுள்ளனர். அப்போது பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற போது இருவரும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்துள்ளனர். அப்போது கொள்ளையன் ஒருவன் அலமேலுவின் வாயை பொத்தி அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் கலற்றித் தருமாறு மிரட்டியதாகவும் கத்தியால் கணேசனின் காலில் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. அலமேலு நகைகளை கொடுத்த போது கழுத்தில் அணிந்திருந்த தாலிச்சங்கிலியையும் கலற்றித் தருமாறு மிரட்டியதாகவும் அதை மட்டும் விட்டுவிடுங்கள் என அலமேலு அழுது மன்றாடி உள்ளார். பின்னர் கணேசன் நகைகள் பணத்தை கூட எடுத்துக் கொள்ளுங்கள், என் மனைவியை எதுவும் செய்து விடாதீர்கள் என கெஞ்சியுள்ளார். கணேசன் நகையை கொடுக்குமாறு அலமேலுவிடம் கூறிய பின்னர் அலமேலு தாலிச்சங்கிலியை கழற்றி கொள்ளையனிடம் கொடுத்துள்ளார். தாலி கூட கழட்டி கொடுத்துட்டேன் சாமி, கழட்டி கழட்டி கழட்டினா சாமி, அந்த தாலி மட்டும் விட்டுருங்க, ஒரு வாட்டமா கண்ணை காட்டாமே. அப்போது இதனை கண்டு மனமுருகிய மற்றொரு கொள்ளையன் ஒருவன் தாலிச்சங்கிலியை அலமேலுவிடமே திருப்பி கொடுத்ததோடு கணேசனின் காலில் இரத்தம் போவதால் துணியை எடுத்து கொடுத்து தண்ணீர் கொடுத்து உதவியதாக கூறப்படுகிறது. பின்னர் கொள்ளையர்கள் வீட்டில் இருந்து 50,000 பணம் மற்றும் 6 சவர நகையை எடுத்து புறப்பட முயன்ற போது டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டுக்கொண்டு திருடிய வாகனத்தில் சென்றுள்ளனர். பின்னர் பக்கத்து வீட்டினர் கதவை திறந்து காயமடைந்த கணேசனை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வடவணக்கம்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். வீட்டுல பத்துங்க வந்து கையை கட்டி வாயை கட்டி அப்படியே கைத்துல பிடிச்சி அறுத்துக்கணும். அப்புறம் நான் அந்த வீட்டுல போனா ஆளுக்குறாங்க, என் வீட்டுக்காருக்கு ரத்தமா போத துணி எடுத்து போடுறான் தொடையத்துக்கு. அங்க போனாதான் காதல இருக்கிறத கயிறு கையெல்லாம் தடியாலே அடிச்சிட்டு நான் ஒண்ணுக்கு இருக்கு போறேன் சாமி விடுங்க, போனீங்கன்னா அடிச்சுட்டு நான் அப்படியே உள்ளே காலாடு பேஞ்சுக்கிறேன் சாமி. நானும் என் வீட்டுக்காரு கயிற்று காதலுக்கு கயிற்று நான் கட்டி கொடுத்தேன் வாங்கிக்கணும், திருப்பி நான் தாலி கயிற்றுனா அதை ஒண்ணு மட்டும் விட்டுரு சாமி, எனக்கு தாலி விட்டுரு சாமி, கையெழுத்து கும்பிட கயிற்று நான் கைட்டியே கொடுத்தேன் சாமி. நான் வாங்கி எத்துன்னு கொஞ்சம் தோலை இன்னாண்ட வீட்டை வந்து திருப்பி எத்தாந்து கையில குட்டு போட்டான் சாமி. வீட்டுல கிட்ட எல்லாத்தையும் உடச்சி போட்டு வாரி ஏற்ற முட்டாங்க சாமி. என் வீட்டுக்காரு உக்காந்து அப்படியே தான் ஆயுதம் கிடக்குது சாமி ஜத்தியாடோ. நீங்களா ஏதோ அதை ஏற்றும் போறீங்களா ஏற்றும் போங்க, என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணாதீங்க, என் பொண்டாட்டி உடம்பு சரியில்ல, அவளை விட்டுருங்க சாமி, நீங்க தேவை வந்து ஏற்றும் போங்கன்னு சொல்லிடுச்சு சாமி. அவங்க பண்ணதே எனக்கு தெரியாது சாமி. கால் அடிச்சு கீசி ரத்தம் வந்தது சாமி. அந்த ரத்தத்தையே துணி எடுத்து கொடுக்குறானுங்க, தொடைய சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்தானுங்க. அவனே ஒருத்தன் குச்சிட்டு போட்டா சாமி, தண்ணி கூட போட்டு கட்டிக்கிட்டு மூஞ்சி கண்ணு தான் தெரியுது, எதுவும் தெரியல சாமி எனக்கு பாக்குறதுக்கு. அந்த நேரம் உதறது கட்டியா எனக்கு ஆளை பார்க்க முடியல சாமி. என்னால பயந்து தான் கட்டி கொடுத்தேன் சாமி. நான் கம்பளெல்லாம்
கடந்த 8 மாதங்களாக வந்தவாசியில் காவல் ஆய்வாளர் மற்றும் போதிய காவலர்கள் இல்லாததாலும் இரவு நேரம் ரோந்து பணியில் போதிய அளவு ஈடுபடாததாலும் இது போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இனிமேலாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கோரிக்கையும் எழுந்துள்ளன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.